تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. மூன்றாவதாக அன்னலாரும் ஆரோக்கியமான உணவு முறையும் என்ற தலைப்பிலே கருத்துரை வழங்க வருமாறு ஜன்னத்துல் பக்கி மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா ஆதில் அஹ்மது ஜமாலி ஹஜ்ரத் அவர்களை அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم المؤمن يأكل معا واحد والكافر يأكل 7 أمعاء أو كما قال عليه الصلاة والتسليم. وصدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு முன்னால் பேசிய ஹஸ்ரத் அவர்கள் எல்லாம் தெரிவித்தது போல, உலகத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதற்கு முன் உதாரணம் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவினுடைய விஷயத்திலும் அதன் மூலமாக ஏற்படுகிற ஆரோக்கியத்தினுடைய விஷயத்திலும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தலைப்பிற்குள் நான் சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக வேண்டி மனித குலத்திற்கு உணவு, உலகத்தில் பிறக்கக்கூடிய அல்லது அல்லாஹ்வால் உலகத்தில் உருவாக்கக்கூடிய எந்த ஜீவராசிகளும் உணவுகளை தனக்கென தயார் செய்துவிட்டு உலகத்திற்கு வருவது கிடையாது. உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் ஹயாத் உள்ள வரைக்கும் அவைகளுக்கான உணவுகளை நிர்ணயம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எல்லாம் வணங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக வேண்டி இந்த உணவு? இந்த கேள்வி குர்ஆனிற்குள் நாம் நுழைந்தோம் என்று சொன்னால், குர்ஆன் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லித் தரும். நுரீது அன் நஅகுல மின்ஹா வ தத்மஇன்னு குலூபனா. இந்த உணவுகள் எல்லாம் எங்களுடைய இதயம் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, நாங்கள் மன நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி மாத்திரம்தான் எங்களுக்கான உணவு என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேசியதை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கௌமுகள் பேசியதை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்வான். நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், உள்ளம் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு உணவு வேண்டும் என்று அவர்கள் கேட்டதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவுபடுத்துவான். அப்ப உள்ளம் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்படக்கூடிய இந்த உணவு, அதை தேடுவதில் முதற்கொண்டு உணவு கிடைத்ததற்கு பின்னால் அதை உண்ணக்கூடிய அந்த நேரத்திலும் உண்டு கழித்ததற்கு பின்னாலும் கூட நாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தந்தவர்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட மாதிரி நாம சாப்பிட முடியும்னா சத்தியமால முடியாது, இல்லையா? ஹதீஸ்கள் நமக்கு தெரியும். 3 நாள் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் அடுப்பு எரிஞ்சது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட உர்வா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்பாங்க, என்னன்னா 3 மாதம் தொடர்ந்து உங்க வீட்டில் அடுப்பு எரியலன்னு சொல்றீங்க, பிறகு எப்படி உங்களுக்கு உணவு, என்ன உணவை நீங்கள் சாப்பிட்டீர்கள் 3 மாசம் அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா அம்மா திரும்ப ஒரு பதில் சொல்லுவாங்க, பேரித்தம்பழங்களும் தண்ணீரையும் தவிர எங்களுக்கு வேற எந்த உணவும் கிடையாது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பாலை கறந்து கொண்டு வந்து கொடுப்பார்கள், அதை நாங்கள் குடித்துக் கொள்வோம், இதுதான் எங்களுக்கான உணவு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசிய ஹதீஸ்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்து பெற்ற காலங்களிலிருந்து அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் வயிறு நிரம்ப எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டது இல்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லுவார்கள், உலகத்தின் ஜீவராசிகள் எவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய எந்த உணவும் எனக்கும் பிலாலுக்கும் கிடைக்கவில்லை, தொடர்ந்து 3 நாட்கள் கிடைக்கவில்லை. இல்ல மத்தஹர பிலாலு ஃபீ பத்ஹி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் பேசிய வார்த்தை இது. எனக்கும் பிலாலுக்கும் ரலியல்லாஹு அன்ஹு
உலகத்தின் ஜீவராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய உணவு தொடர்ந்து 3 நாட்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் அக்குளில் ஒளிச்சு வைத்திருந்த 1-2 பெரித்தும்பழங்களை தவிர என்பார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழி கோதுமையில் சலிக்கப்பட்ட மாவுகளில் செய்த ரொட்டி துண்டுகளை கூட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டது கிடையாது. உயர்ந்த உணவுகளை சாப்பிட்டதில்லை என்பதை விட கண்களால் கூட அவைகளை எல்லாம் பார்த்ததில்லை எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றெல்லாம் ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு முறையை சத்தியமாலும் இந்த உலகத்தில் யாராலும் பின்பற்ற முடியாது. அதற்கு யாரும் சக்தி வரவும் மாட்டோம் என்றாலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு முறையை இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாளுக்கு நாள் உலகெங்கும் பெருகி வரக்கூடிய அத்துணை பெரிய பெரிய வியாதிகளுக்கு பின்னாலும் மருத்துவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, போய் உக்காந்த உடனே அவர் சொல்லுவாரு, உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க, உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்கள், இதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிட வேண்டாம், உங்களுக்கு இது சேரும், இது சேராது. இதெல்லாம் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களில் ஒன்று என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. ஒரு காலம் இருந்தது, ஆரோக்கியமான உணவுகள் நிறைய கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட கிடைக்கிற உணவுகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்களா அல்லது ஒரு நாளைக்கு 3 வேளை அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிச்சயமாலும் கிடையாது. நம்முடைய மூதாதையர்கள் காலை ஒரு வேளை உணவு விட்டு போய் வயக்காட்டில் உழுது வேலை செஞ்சுட்டு வர்றதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அவர்களுக்கு கிடைத்த உணவுகள் எல்லாம் ஆரோக்கியம்தான், ஆனால் வயிறு நிரம்ப அவர்களால் சாப்பிட முடியவில்லை. இன்றைக்கு ஆரோக்கியமற்ற எத்தனையோ உணவுகள் இருக்குகின்றன, நமக்கு முன்னால் கொட்டி கிடக்குகிறது, எல்லாவற்றும் இருக்குகிறது. ஒரு இட்லி எடுத்தோம்னா 100 வகை சொல்றான் அந்த இட்லியில, ஒரு தோசை எடுத்தோம்னா 70 வகையான தோசைகள் சொல்லுகிறார்கள். ஒரு இறைச்சியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனையோ விதமான இறைச்சிகளை பதம் பார்த்து அவைகள் எத்தனையோ விதமான சமையல்களை எல்லாம் செய்து நமக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்குகிறார்கள் அல்லவா. அப்படி வைக்கக்கூடிய நேரத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது நம்முடையது. எது நமக்கு சேரும் என்பதை நாம் விளங்க வேண்டும், எது நமக்கு சேராது என்பதை நாம் விளங்க வேண்டும், எது ஆரோக்கியம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆரோக்கியமான உணவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடவும் சொல்லி இருக்கிறார்கள். அதை உண்ணுகிற நேரத்தில் எப்படி உண்ண வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். உண்டதற்கு பின்னால் செய்ய வேண்டிய கடமைகளையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வார்த்தை சொல்லுவான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு வார்த்தை வரும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், உங்களுக்கான அழிவுகளை உங்களுடைய கரங்களில் இருந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கிற சாக்லேட்ல இருந்து பெரியவர்கள் விரும்புகிற துரித உணவு கொண்டு அத்தனையும் நாம் சிந்திக்க வேண்டும். எது ஆரோக்கியம் என்பதை நாம் பார்க்க வேண்டும், எது ஆரோக்கியமற்றது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமற்ற உணவுகள் நமக்கு குவிந்திருந்தாலும் கூட அதை எடுத்துக் கொள்வதில் ஒரு பாடம் நமக்கு தேவை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, உலகத்தின் பைகளில் ஆதமுடைய மக்களுக்கு உலகத்தின் பைகளில் நிரப்பக்கூடியவைகளிலேயே ஆக பெரிய கெட்டது எதுன்னா அவங்களுடைய வயிறு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எதை கிடைப்பதையெல்லாம் ஒருவர் விதிவிலக்கல்லாமல் ஒருவர் அந்த உணவை எடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அது ஆகப்பெரிய மோசமான செயல் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆதமுடைய மக்களுடைய முதுகெலும்பை நிமிர்த்தி கொள்வதற்கு போதுமான சிறு கவல உணவு அவர்களுக்கு போதும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவார்கள், அப்படி உங்களுக்கு உணவு அவசியம் தேவை என்று சொன்னால் வயிற்று பகுதிகளில் 3இல் ஒரு பகுதியை உணவுக்காக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு பகுதியை நீங்கள் தண்ணீருக்காக எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு பகுதியை நீங்கள் மூச்சு விடுவதற்கு அதை நீங்கள் விட்டு வையுங்கள் என்பார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்துல பசியோட போய் உட்கார்ந்து அந்த பசி நமக்கு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வர்றோமோ அந்த உணவு நமக்கு ஆரோக்கியமானது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள் அல்லவா, அதாவது உணவை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் உண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கான கட்டுப்பாடுகளை குறித்து பேசுகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், நீங்க பசியோட உட்கார்றீங்க, சாப்பாடு போடுறீங்க, ஒரு கவலை உணவை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்கிறீர்கள் அல்லது உங்களுடைய தட்டிலே இருக்கக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், அடுத்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலான்னு உங்களுக்கு ஒரு நஃப்ஸ் தோணும் அல்லவா, அந்த நேரத்தில் உங்கள் உணவை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நீங்கள் சாப்பிடுகிற போது உங்களுக்கான எல்லா ஆரோக்கியமும் அதில் உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், முஃமினான எந்த மனிதனும் ஒரு குடலில் சாப்பிடுவான். இறைமறுப்பாளர்கள் 7 குடலில் அவர்கள் சாப்பிடுவார்கள். மனுஷனுக்கு இருக்கிறது ஒரு குடல் தான், 7 குடல்லாம் கிடையாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, ஒரு முஃமின் ஒரு குடலில் சாப்பிடுவான், இறைமறுப்பாளன் ஒரு காஃபிர் 7 குடலில் சாப்பிடுவான். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய முஹத்திஸீன்கள் இப்படி சொல்லுவார்கள், 7 குடலில் சாப்பிடுவது என்று சொன்னால் எதெல்லாம் நமக்கு முன்னால் இருக்குகிறதோ, இன்னைக்கு வெரைட்டியா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, உணவு கொஞ்சம் இருந்தாலும் அதை சுத்தி எத்தனை ஐட்டம் நமக்கு இருக்கணுங்கிறத நாம முடிவு பண்றோம். எல்லாவற்றையும் விதிவிலக்கு இல்லாமல் உள்ளே போடுகிறோம் அல்லவா. இதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 குடலில் சாப்பிடக்கூடியவர்கள் என்று சொல்லுவார்கள் என்பதை முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் நமக்கு தருகிறார்கள். ஒரு குடலில் சாப்பிடுபவர்கள் ஆகுமாக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் சரி, ஹலாலான உணவாக இருந்தாலும் சரி, சுவையான உணவாக இருந்தாலும் சரி, போதுமான அளவிற்கு அவர்கள் எடுத்துக்கொள்வார்களே தவிர அதிகப்படியான உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுக்கான அடையாளமாக இதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே அவர் தனியா சாப்பிட மாட்டார். யாராவது ஒருத்தர் விருந்தாளியை கூப்பிட்டு வச்சு தான் சாப்பிடுவார் அவர். அப்படி ஒரு நாள் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக விருந்தாளிகளை தேடுகிறார்கள், யாரும் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோழர்கள் சிலர்கள் போய் ஒருத்தர் கூட்டிட்டு வராங்க. வந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாச்சு, எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஆனா யார் விருந்தாளியா அழைத்து வரப்பட்டார்களோ மீண்டும் 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 திரும்ப 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 உணவர்களுக்கு போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. வயிறு உடைக்க அவர்கள் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். சாப்பிட்டு முடிச்சவனே அந்த விருந்தாளியை கூப்பிட்டு வந்த அந்த சஹாபியை கூப்பிட்டு அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உணவு பரிமாறுவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, எத்தனை பேருக்கு வேணாலும் விருந்து கொடுக்கலாம். ஆனா வயிறு நிரம்ப சாப்பிடுவது என்பது வேறு, வயிறு புடைக்க சாப்பிடுவது என்பது வேறு. இந்த மாதிரி வயிறு புடைக்க சாப்பிடக்கூடிய நபர்களை எல்லாம் தயவு செய்து நீங்க கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயம் அவருடைய ஆரோக்கியம் கெட்டு போவதற்கு நாம் கொடுத்த உணவுகள் ஒரு காரணமாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி வயிறு உடைக்கக்கூடிய அளவிற்கு சாப்பிடக்கூடியவர்களை மார்க்கம் வெறுத்திருக்கிறது. ஒரு முஃமினுக்கான பண்பு அது அல்ல என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் என்று சொன்னால், உணவின் ஆரோக்கியம் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸை வைத்து உலகத்தின் மிகச்சிறந்த தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், ரிச்சர்ட் பார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் சொல்லுகிற செய்தியை மாத்திரம் சொல்லி முடிக்குகிறேன். அவர் சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை குறித்து நாங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் வயிறு புடைக்க சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு 9 விதமான பெரிய நோய்கள் ஏற்படும். 9 விதமான பெரிய நோய்கள் ஏற்படும். முதல்ல மூளை செத்து போய்விடும். என்னங்க, வயிறு நிறைய சாப்பிட்டோம்னா அடுத்து நமக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது, நேரா படுக்கைக்கு தான் போவோம் இல்லையா, பெட்டை தான் தேடுவோம். அறிவு வேலை செய்யாது. மூளை நோய் என்பது ஏற்படும். கண் நோய் ஏற்படும். காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும். தோல் பூஜம் பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும். அதே போல ரத்தம் சம்பந்தமான நோய்கள் அவர்களுக்கு வரும். இதய நோய் வரும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அவர்களுக்கு வரும். பித்தப்பை நோய்கள் அவர்களுக்கு வரும். சுகர் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் அவர்களுக்கு வரும். அதே போல மன அழுத்தம் என்பதெல்லாம் யாரெல்லாம் அதிகமாக சாப்பிடுகிறார்களோ, வயிறு புடைக்க சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நோய் வருவதை நாங்கள் ஆராய்ச்சியில் முடிவு செய்கிறோம் என்பதை டாக்டர் ரிச்சர்ட் சொல்றாரு. அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை சுனன் நபவியிலே இதை பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னால உணவுகள் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதையும் இன்றைக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லவா. அதில் ஆரோக்கியம் எது என்பதையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடுக்குகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 நாள் தொடர்ந்து உணவு கிடைக்கல, 3 மாசம் தொடர்ந்து உணவு கிடைக்கல அப்படின்னா ஹதீஸ்ல நம்ம பார்க்கறோம் இல்லையா. உலகத்துல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறான். அதுல எந்த பாரபட்சமும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவு கொடுக்கிறான். ஒரு திமிங்கலத்துக்கான உணவு ஒரு டன் ஒரு நாளைக்கு 1 டன் உணவு திமிங்கலத்திற்கு. சராசரி ஒரு யானை ஒரு நாளைக்கு 300 கிலோ அளவுக்கு சாப்பிடுது. இந்த 300 கிலோ அளவு சாப்பிடக்கூடிய யானைக்கும் திமிங்கலத்திற்கும் ஆயிரக்கணக்கான கிலோக்களை சாப்பிடக்கூடிய திமிங்கலத்திற்கும் உணவு கொடுக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பட்டினி போட்டுருவானா? அவங்களுக்கு உணவு இல்லாம போயிருமா? அவங்களுடைய சஹாபாக்களுக்கு உணவு இல்லாம போயிருமா? மனைவி மக்களுக்கு உணவு இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்து விடுவானா? அல்லாஹு அக்பர். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கவில்லை என்பதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு இப்படி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள்.
அஜூஅ யௌமன் வ அஷ்பஅ யௌமன். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, மக்காவினுடைய சமவெளியில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் உங்களுக்கு நான் தங்கமாக்கி தரட்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிற போது, லா யா ரப் வேண்டாம் வேண்டாம். அஜூஅ யௌமன் வ அஷ்பஅ யௌமன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு நாள் வயிறார உணவு வேண்டும், ஒரு நாள் நான் பட்டினியோடு இருக்க வேண்டும். வயிறார உணவு உண்டதற்கு பின்னால் யா அல்லாஹ் உன்னை நான் புகழ வேண்டும், உனக்காக அதிகமாக நன்றி செலுத்துதல் என்பது வேண்டும். நான் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னை அதிகம் நினைக்க வேண்டும், உன்னிடத்தில் அதிகம் நான் மன்றாட வேண்டும் என்பார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு உணவு இல்லாத போது பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயம் ரப்பினுடைய தொடர்பு என்பது நமக்கு வலுப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்து பார்க்க முடியும். அல்லாஹ்வோடு மஅய்யத்தான எத்தனையோ இறைநேசருடைய வரலாறுகளை படித்து பார்த்தோம் என்று சொன்னால், எல்லாம் காட்டில் தவம் இருந்தவர்கள், பசியோடு இருந்தவர்கள், உணவு இல்லாமல் அல்ல, உணவு இல்லாமல் தன்னைத்தானாக அவர்கள் மாற்றிக்கொண்டு அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று விரும்பியவர்கள். அதே போல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும், ரப்பை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இப்படி கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வார்த்தை சொல்வான், குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. நீங்கள் நல்லவற்றை உண்ணுங்கள், அதிகமான நற்காரியங்களை செய்யுங்கள். நல்ல உணவு உள்ளே போகிற போது நற்காரியம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த நல்ல உணவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய நல்ல முஃமின்களாக துன்யாவில் வாழும் பாக்கியத்தையும், அதன் மூலமாக இறை பொருத்தம் பெறக்கூடிய பாக்கியத்தையும் உணவின் பாடினுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரோக்கியமான உணவு தலைப்பிலே ஆனதொரு துறையை வழங்கிய அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரோக்கியம் என்பதுதான் மிகப்பெரிய நியாமத் என்று சொன்னால் அதிலே மாற்று கருத்தில்லை. முற்காலத்தில் உணவே மருந்து என்று வாழ்ந்தார்கள் நமது முன்னோர். ஆனால் நாம் மருந்தே உணவு என்று வாழ்கிறோம். அத்தகைய ஒரு சூழலுக்கு நாம் உள்ளாகி இருக்கின்றோம். வியாதி இல்லாத வீடே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை நோயாளிகள் தான் ஒவ்வொரு வீடுகளிலும் அதிகம் இருக்கிறார்கள். பார்க்கிற மருத்துவமனைகள் எல்லாம் நோயாளிகளால் நிரம்பி வழிவதை காண்கிறோம். தாயில்லாமல் வாழ்பவர் உண்டு, துணை தையல் இல்லாதவர் உண்டு, சேயில்லாமல் வாழ்பவர் உண்டு, பெரும் செல்வம் இல்லாதவர் உண்டு, நோயில்லாமல் வாழ்பவர் உண்டா என்று ஒரு கவிஞர் கேள்வி எழுப்புகின்றார். அந்த அளவுக்கு நோய்களும் வியாதிகளும் நீக்கமற நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், அன்னலம் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றினால் மட்டுமே அது சாத்தியம். அந்த வழிமுறையை பற்றி ஹஜ்ரத் அவர்கள் அழகான முறையில் எடுத்துச் சொன்னார்கள். ஆதமுடைய மகன் நிரப்புகிற பைகளிலே மிக கெட்ட பை என்பது அவனுடைய வயிறுதான். முதுகந்தண்டு நேராக நிற்பதற்கு சில கவல உணவுகள் போதும். இன்னும் கூடுதலாக சாப்பிட விரும்பினால் இறப்பையினுடைய 1/3 பாகம் உணவுக்கு, 1/3 பாகம் நீருக்கு, 1/3 பாகம் காலியாக விட்டுவிட வேண்டும். அதுபோல நம்முடைய உணவு முறையை அமைத்து கொண்டால் மட்டுமே இன்றைய காலத்திலே வியாதிகளை எதிர்த்து போராடி ஆரோக்கியத்தை அடைய முடியும். எகிப்தினர் முகௌகீஸ் என்பவர் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அன்பளிப்புகளை எல்லாம் அனுப்பி வைக்கிறார். அந்த அன்பளிப்பு பொருள்களிலே ஒன்று ஒரு மருத்துவரும் இருந்தார். மற்ற அன்பளிப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவரை மட்டும் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். காரணம் சொல்லுகிறார்கள், நாங்கள் பசி ஏற்படுகிற போதுதான் உணவிலே அமர்வோம், பசி இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிற போது நாங்கள் உணவை முடித்துக் கொள்வோம், எனவே உங்கள் மருத்துவருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று திருப்பி அனுப்புவார்கள்.
அந்த விஷயத்தையும் குறிப்பிட்ட ஹஜ்ரத் அவர்கள், வயிறு புடைக்க சாப்பிடுவது என்பது கூடாது, வயிறு புடைக்க சாப்பிடுவதுதான் 9 பெரிய வியாதிகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்கிற மருத்துவ ஆய்வையும் நமக்கு முன்னாலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். மனிதன் செல்வத்தை சேர்ப்பதற்காக வேண்டி ஆரோக்கியத்தை எல்லாம் இழக்கிறான். பிறகு இழந்த ஆரோக்கியத்தை அவன் மீட்பதற்காக அவன் செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்கின்றான். ஆக செல்வத்துக்கு பின்னாலே ஓடி ஓடி ஆரோக்கியத்தை தொலைத்து விட்ட இன்றைய சமுதாயம் மீள்வதற்கான வழி நபிகளார் காட்டிய ஆரோக்கிய உணவு முறையை பேணுவதில் தான் உண்டு என்கிற கருத்தை ஆழமாக ஹஜ்ரத் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள்.